இல்லை மிரர் ஷாட்ஸ் ஜென்ரலாகவே ஒரு மேஜிக்கல், அது கரெக்டாக ஷூட் பண்ண தெரியணும். ஏய் சூர்யா, ஏய் அந்த மிரரோட சஜஷனில் வச்சு எடுத்துருக்கலாம். பட் ஜெகதி பாபு க்ளோஸ் அப் இட் போரிங். அந்த ரிஃப்ளெக்ஷனில் வாட் ஹி டசன்ட் வாண்ட் டு see, அதில் ஒரு சின்ன கேஸ்ட் ஃபீலிங் இருக்கும். நாட் ஓன்லி ஜஸ்ட் ஒரு மிரர் ரிஃப்ளெக்ஷனுக்காக பண்ணல, சைக்கலாஜிக்கலாகவும் அந்த ஷாட் வந்து இட்ஸ் a வெரி பவர்ஃபுல் ஷாட் டு டெல் அ ஸ்டோரி. காதல் அணுக்கள் சாங் ஷூட் பண்ணுறோம். ஸோ நோஸ் மோன் போட்டு அப்படியே ஸ்வீப்பிங் ஷாட்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். சங்கர் சார் சொன்ன ஓகே சார் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு லாஸ்ட் டே பேக்கப் பண்ணிக்கி வி ஹேட் திஸ் ஏரியல் ஷாட். இட்ஸ் காட் பூல்ஸ் ஆஃப் வாட்டர், லகூன்ஸ் இருக்கும், ரியல் நோ சிஜி. ஸ்டார்ட் பண்ணலாம் பார்த்தா அந்த ஏரியல் ஆப்ரேட்டர் வரல. அந்த மானிட்டர் வெரி லோ ரெசல்யூஷன், ப்ளீச் அவுட் ஆகி இவ்வளோண்ட ரஜினி சார் ஐஸ்வர்யா அந்த கலர் மட்டும் தெரியுது. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். குட் ஆஃப்டர்நூன் சார், ஐ எம் விஷால் ஃப்ரம் பிஎம்எம் டிபார்ட்மெண்ட், செகண்ட் இயர். ஜென்ரலாக இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம் எடுத்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு சினிமாட்டோகிராஃபி, கிரேட்டஸ்ட்டு சினிமாட்டோகிராஃபின்னு சொல்லிட்டு மிரர் ஷாட்ஸ் வந்து காமிக்கிறாங்க சார். பட் எனக்கு உங்களோட சினிமாட்டோகிராஃபியில் ஞாபகம் இருக்கிற 2 முக்கியமான மிரர் ஷாட் வந்து, ஒன்று ரங்கஸ்தலமில் வந்து அந்த வில்லன் வந்து ராம்சரண் சார் வந்து அவங்க பிரதரோட வந்து நிற்பாங்க, ஒரு ஃபுட் ஷாட் போகும், நெக்ஸ்ட்டு கட் டு இவங்களோட இது மாசாக இருக்கும் சார் அந்த அந்த ஷாட்டு. இன்னொன்று வாரணமாயிரமில் இவர் சூர்யா சார் அடி வாங்கிட்டு அவங்க அப்பா பின்னாடி நிற்பார். ஸோ இப்போ நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸாக வந்து நாங்கள் ஒரு மிரர் ஷாட் காட்டுறோன்றப்போ உங்களை மாதிரி ஒரு சினிமாட்டோகிராஃபர் வந்து மிரர்ஸை லைட்டால் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். டெஃபினட்டாக. இல்லை மிரர் ஷாட்ஸ் ஜென்ரலாகவே ஒரு மேஜிக்கல், அது கரெக்டாக ஷூட் பண்ண தெரியணும், பண்ணணும். வாரணமாயிரம் தட்ஸ் அ வெரி ஐகானிக் ஷாட், அந்த ஷாட், அந்த ரிஃப்ளெக்ஷன் ஷாட். சிமிலர்லி ரங்கஸ்தலம் கூட அது வந்து இட் குட் ஹவ் பீன் அந்த மிரரோட சஜஷனில் வச்சு எடுத்துருக்கலாம். ஜெகதி பாபு க்ளோஸ் அப் இட் போரிங். அந்த ரிஃப்ளெக்ஷனில் வாட் ஹி டசன்ட் வாண்ட் டு see, அதில் ஒரு சின்ன கேஸ்ட் ஃபீலிங் இருக்கும். அந்த அந்த இது அதை வந்து ஒரு இந்த இமேஜாக காமிக்கணும் தான் மிரரில் ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ தட்ஸ் நாட் ஓன்லி ஜஸ்ட் ஒரு மிரர் ரிஃப்ளெக்ஷனுக்காக பண்ணல, சைக்கலாஜிக்கலாகவும் அந்த ஷாட் வந்து இட்ஸ் a வெரி பவர்ஃபுல் ஷாட் டு டெல் அ ஸ்டோரி. ஓகே ஓகே. அவர் டேர்னிங் கூட மிரர் வச்சுட்டு இப்படி இருக்கும், அப்படி திரும்புவார், அந்த ப்ரொஃபைல் இங்கே ஃபோக்கஸ் ஷிஃப்ட் ஆகும். ஸோ ஜென்ரலாக மிரரை ஷூட் பண்ணுறது, ஐ மீன் நான் இதை கற்றுக்கணும்னு இல்லை, ரிஃப்ளெக்ஷன் வந்து ஹெவி இன் ஃப்ரண்ட் பண்ணி புட்டிங்க கேமரா சேம் ஹைட்டில் போனால் ரிஃப்ளெக்ஷன் வரும். ஸோ ப்ராபப்ளி யூ ஷுட் கோ லிட்டில் லோ அண்ட் ஷூட், ஆர் லிட்டில் டாப்பில் போய் வச்சு பார்த்து ஷூட் பண்ணணும். சம்டைம்ஸ் அப்படியே நான் டேரெக்டாக வந்து ஷூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ புட் அ க்ரீன் ஸ்க்ரீன் அண்ட் ஷூட் இட், அவ்வளோதான். கரெக்ட் கரெக்ட். ரீப்ளேஸ் த பேக்ரவுண்ட். ஓகே ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வந்து இப்படி தான் வேணும், அப்படியே அப் க்ளோஸாக அப்படி ஷூட் பண்ணுறேன்னா யூ ரீப்ளேஸ் த மிரரில் இருக்க ரிஃப்ளெக்ஷனை ரீப்ளேஸ் பண்ணி நெக்ஸ்ட் லேயரை போஸ்ட் பண்ணிவிடுங்க. Hi sir, I'm Sandeep. I'm an actor director. I'm a big fan of your work, especially எந்திரனுக்குலாம் பயங்கரமான ஃபேன் பாய் நான். My question is, I'm an upcoming director. I'm trying to be equipped in all fields. நைஸ். எஸ்பெஷலி இப்போ சினிமாட்டோகிராஃபியில் நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெபியூ டேரக்டர் கிட்ட ஒர்க் பண்ணுறீங்கன்னா, what all expectations do you have from me as a director? Like for example, if I don't have an idea on color palettes, will you be able to like take it up, or do you want me to give it lensing of course director needs to be equipped with, பட் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சில ரோல்ஸ் வந்து எது டேரக்டர் எக்விப்டாக இருந்தால் உங்களுக்கு கொலாபரேட்டிவ் ப்ராசஸ் இன்னும் ஈஸியராக இருக்கும்? ஐ வுட் லைக் டு ஹேவ் அ டேரக்டர். இப்போ உங்களுக்கு வந்து கலர் ஸ்கீம் தெரியணும் அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு டீல் போகலாம், இல்லை ஒரு சயான், ஒரு வாட் எவர் கலர் சொல்லணும் அவசியம் இல்லை. நிறைய சினிமாட்டோகிராஃபர்ஸ்க்கு தெரியாது. ஐ மீன் சொல்கிறேன், பட்டிங் சினிமாட்டோகிராஃபர்ஸ்க்கு கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒன்று, யுவர் விஷன் ஹேஸ் டு பி வெரி கிளியர், அண்ட் தென் யூ நீட் டு பி எக்யூப்ட் வித் த ஷார்ட் டிவிஷன், ஷார்ட் லிஸ்ட். அதை ப்ரிப்பேர் பண்ணி இப்போ இந்த சீன் பேசுகிறோன்னா இப்படி நின்றுட்டு பேசுகிறானா, இல்லை இப்படி இப்படி இருக்கானா, இல்லை இங்கே இருக்கானா அப்படின்ற இமேஜினேஷன்லாம் வந்து இவன் யூர் ஏபிள் டு விஷுவலைஸ் அஸ் அ டைரக்டர்னோ தட் வில் கிவ் ஸோ மச் ஆஃப் ஸ்கோப் ஃபார் அ குட் கொலாபரேஷன். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, இப்படி ஒரு தாட்டோட ஒரு டேரக்டர் வரேன்னா இஸ் வெரி கிளியர் வித் திஸ் கான்செப்டே இல்லாமல் சார் 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க சார், அது உட்காந்து பேசுகிறானா, நின்றுட்டு பேசுகிறானா, பெட்ரூமில் பேசுனா ஒரு மீனிங் இருக்கும், பால்கனியில் பேசுனா ஒரு மீனிங், லிவிங் ரூமில் பேசினா ஒரு மீனிங் இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் நோ. ஸோ ஹீ நீட்ஸ் டு ப்ரீ-கன்சீவ் இட் வென் ஹி கம்ஸ் வித் தட் ஐடியா. இல்லை சார், நான் ரைட்டிங் பண்ணும்போது இட்ஸ் நாட் ஓன்லி ஸ்டோரி, யூஆர் திங்கிங் அபவுட் அ கேரக்டர் ஆல்சோ, ஹவு திஸ் கேரக்டர் இஸ் கோயிங் டு பிஹேவ் சைக்கலாஜிக்கலி. இதெல்லாம்
அதுதான் எதிர்பார்ப்பேன். நான் வந்து 50 லென்ஸ் போடணும், 135 இப்படி ஒரு லைட்டை போடலாம் தேவையே கிடையாது. பிகாஸ் யூஆர் குட் இன் யுவர் ஸ்கிரிப்ட் அண்ட் ஈஸிலி சினிமாட்டோகிராஃபர் வில் கிவ் தட் அவுட்புட். And one more question. Endiranla, like I've seen many documentaries, behind the scenes documentaries of the film. Can you share any one, like there's a big budget there, ella irukku, but to save cost you might have found some tricks and tips to pull off big effects in a small scale. ஏதாச்சும் ஒரு ட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிருப்பீங்க நீங்கள் அந்த எக்ஸ்பெரிமெண்டிங் ப்ராசஸில்? இல்லை, நிறையா இருந்துச்சு. அதான் ப்ரீ லைட்டிங்லாம், ஐ மீன் ஐ டெல் யூ, லைக் அந்த இது சொன்னேன் டிஎம்எக்ஸ், வாட் எவர் ஐ யூஸ் ஃபார் அந்த சாங்கில் 100 ரஜினி சாங்கில் ஒரு ப்ராப்ளம் வரும்போது தான் த டிஎம்எக்ஸ் கம்மிங் இன் டு பிளேஸ். லைட்டை முன்னாடியே ப்ரோக்ராம் பண்ணி ரீகால் பண்ணலான்னா சினிமா லைட்டிங்கில் பாசிபிலிட்டே இல்லை. ஒரு லைட் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் மாற்றினா 10 அடி தள்ளினா முடிஞ்சு போயிடும், ரீக்ரியேட் பண்ண முடியாது. ஸோ பண்ணோம். இது தவிர நிறையா இருந்துச்சு படத்தில். எவ்ரிடே வாஸ் அ சேலஞ்ச். லைக் ஒரு இன்ட்ரெஸ்டிங் சீக்வன்ஸ் எப்படின்னா, அந்த இது காதல் அணுக்கள் சாங் ஷூட் பண்ணுறோம். ஸோ ஐ வாண்டட் ஜென்ரலாக ஹெலிகாப்டர் ஷாட் நிறைய படத்தில் நானும் என்ன பண்ணியிருக்கேன், ஹெலிகாப்டரோட விண்டோ கைட்டி வச்சுட்டு ஐ யூஸ் டு ஹேங் அவுட் சைட், ஒரு ரோப் போட்டு சைட்லேருந்து வி யூஸ் டு ஷூட். இல்லைனாலும் விண்டோவிலேருந்து ஷூட் பண்ணுவோம். யூ கெட் அ சைட் ஆங்கிள் ஷாட் ஒன்லி. ஐ வாண்டட் லைக் டிபிக்கல் ஹாலிவுட் ஃபிலிம்லாம் அந்த அண்டர் பெல்லி ஆஃப் த சாப்பர் யூ ஃபிக்ஸ் த கேமராவில். ஸோ இட்ஸ் கால்ட் அஸ் அ நோஸ் மவுண்ட். ஸோ நோஸ் மவுண்ட் போட்டு அப்படியே ஸ்வீப்பிங் ஷாட்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அப்போ சங்கர் சார் சொன்ன ஓகே சார் பண்ணிடலான்னு சொல்லிட்டு we shot in an island place called St. Louis in Brazil. அப்போ நெய்பரிங் ஸ்டேட்லேருந்து அந்த ஹெலிகாப்டர் அண்ட் மவுண்ட் வருது. கரெக்டாக சங்கர் சார் நம்பர் லாஸ்ட் டே பேக்கப் பண்ணிக்கி வி ஹேட் திஸ் ஏரியல் ஷாட். ஷூட்டிங் வச்சுட்டோம். இந்த சீன் முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் பார்த்தா அந்த ஏரியல் ஆப்ரேட்டர் வரல. தட் கைஸ் லெஃப்ட் ஆஃப். த சாப்பர் ஒன்லி கேம். சாப்பர் அண்ட் மவுண்ட் கேம். எனக்கு ஆப்ரேட் பண்ணது யாருக்கும் தெரியாது அந்த செட்டில் அந்த டைமில். தென் அந்த கூட வந்த ரிக்கர் மட்டும் நம்ம ஆளுங்களை வச்சு ஜிம்மிஜி பாப்பர் வச்சு ரிக்ட் இட் அண்டர் த பெல்லி ஆஃப் த சாப்பர். அதெல்லாம் பண்ணிட்டோம். பட் கேமரா ஆப்ரேட் பண்ணல. இங்கே டைம் ஆகிட்டுருக்கு, ஈவினிங் ஃப்ளைட், வி ஹேவ் டு கம் பேக் டு இந்தியா. அங்கேருந்து துபாய் டு இந்தியா. இட்ஸ் லைக் 36 hours ஃப்ளைட்டு. அந்த 10 நிமிஷத்தில் ஐ காட் இன்டு சாப்பர். எப்படியாவது, ஏன்னா இட்ஸ் காட் பூல்ஸ் ஆஃப் வாட்டர், லகூன்ஸ் இருக்கும், அது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த அந்த ரியல் நோ சிஜி. காதல் அணுக்கள் சாங் பார்த்தீங்கன்னா தெரியும், நடுவில் வாட்டராக இருக்கும். இது ஐ லெவலில் ஷூட் பண்ணும்போது ஒன்லி 3 லகூன்ஸ் தான் கிடைக்குது. மேலே போனீங்கன்னா ஒரு 50 கிடைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ட்ரோன்லாம் கிடையாது இந்த ஐலாண்டில். ஸோ ஐ காட் இன்டு த சாப்பர். அந்த மானிட்டர் வெரி லோ ரெசல்யூஷன், ப்ளீச் அவுட் ஆகி இவ்வளோண்ட ரஜினி சார் ஐஸ்வர்யா அந்த கலர் மட்டும் தெரியுது. ஐ வாஸ் ஜஸ்ட் ஆப்ரேட்டிங் த ஜாய்ஸ்டிக். 5 minutes ஐ லேர்ன்ட். ஃபஸ்ட்டு டேக்கே எடுத்து முடிச்சிட்டோம். ஸோ அந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல நிறைய நடக்கும். சில லொக்கேஷன் போவீங்க. இப்போ நான் மகேஷ் பாபு படம் ஐ டோல்ட் யூ எனக்கு ஒன்று ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லைட் ஐ யூஸ். சடனாக ஒரு ஐலாண்டில் ஷூட் பண்ணோம், இங்கேயும் ஷூட் பண்ணோம், அங்கேயும் பண்ணணும் போது ஷிஃப்டிங் லைட் வாஸ் அ டெசிஷன். ஐ டோல் எதுவும் வேணாம், ஒரு தெர்மோகால் போதுன்னு சொல்லி ஷூட் பண்ணேன். அது எப்போனா டாக்குமெண்ட்ரியில் நம்ம ஷூட் பண்ணோம், யூ நோ வித்தவுட் எனி திங் வி கேன் ஷூட். யா, தேங்க்யூ சார். லைக் இப்போ ஒரு சில ஃபிலிமில் கம்போஷன் நல்லாயிருக்கும், பட் லைட்டிங் போராக இருக்கும். ஒரு சில ஃபிலிமில் லைட்டிங் நல்லாயிருக்கும், பட் சாய்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸு டைப் ஆஃப் ஷாட்ஸில் மிஸ்டேக் பண்ணுவாங்க. பட் உங்கள் விஷுவல்ஸில் இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, பர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்ட். அது எப்படி நீங்கள் பண்ணுறீங்க தெரிஞ்சுக்கணும். இல்லை, அது வந்து கண்டிப்பாக வென் யூ பிளானிங் ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு கதை கேட்டதுக்கப்புறம் விஷுவல் லைட்டிங் வந்து எனக்கு வந்து லைட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. ஐ டோல்ட் யூ, லைட் உங்களை ஹிட் பண்ண தான் எமோஷனே வரும். ஐ ஹேட் லைட் டு பி ஃப்ளாட். லைட் இஸ் கோன் டு டெல் யூ ஸ்டோரி. நீங்கள் வந்து ஒரு பவர்ஃபுல் பர்சனாக, சாஃப்டாக, இல்லை வந்து ஒரு சைக்கோவா, வாட் எவர், நோ, ஒன்லி யோர் லைட் இஸ் கோன் டு. ஸோ முதல்ல டிசைட் பண்ணிடுறோம் என்ன மாதிரி லைட் வரணுன்ற டிசைட் பண்ணுறோம், அதை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறோம், அவ்வளோதான் விஷயம். காம்போசிஷன் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், கேமரா வச்சாலே ஒரு காம்போசிஷன் வந்துடும். ஆனால் இன்றைக்கி மல்டிபிள் கேமரா போகும்போது கொஞ்சம் த நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் ஆல்சோ ஹேஸ் டு கெட் இட். எனக்கு என்னென்னா மூமெண்ட்டில் காம்போசிஷன் பிடிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்டெடி ஃப்ரேம் ஈஸி. நீங்கள் ஒரு ட்ராலி, இப்போ ஈவன் பிரதி ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா அந்த ரேஸ் நடக்கும், ரன்னிங் ரேஸ் வந்து ஐ டென்ட் வாண்ட் டு டூ ரெகுலர் ஸ்டெடி கேமில் போனால் கூட அந்த ஷார்ட் இம்பேக்ட் இருக்காது. ஐ புட் அ லாங் 120 ஃபீட்டுக்கு கேபிள் கேம் போட்டு ஐ வாஸ் ஆப்ரேட்டிங். பிகாஸ் அங்கே போய்ட்டு ஹீரோவை ஸ்லோ ஓடுன்னு சொன்னீங்கன்னா ஆல் த கைஸ் வர் ரன்னர்ஸ், நேஷனல் லெவல் ரன்னர்ஸ். வி டிடன்ட் ஹேவ் நார்மல் கைஸ். சரண் ஓடுறதுக்கு காம்படிட்டிவ் அந்த ஓடனா தான் ஈவன் ஹீ வில் ரன் ஃபாஸ்டர். அதுக்கு நேஷ்னல் கைஸ் ஆத்தென்டிக்காக அவங்களோட மூவ்மெண்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு வி டிட் தட். அப்போ கேபிள் கேமில் ஷூட் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் ஒரு 40-50 கிலோமீட்டர் ஸ்பீடில் கேமரா ஆப்ரேட் பண்ணணும். அந்த ஆப்ரேட் பண்ணால் கூட ஒரு கம்போசிஷன் இருக்கும்.
ஸோ யூ நீட் டு பிளான். கேமரா வச்சாலே யூ ஹேவ் டு பிளான் யுவர் கம்போசிஷன். ரைட் ஏஜில் வைக்கிறேன்னா, சென்டர் வைக்கிறேன்னா, ஹெட் ஸ்பேஸ் எவ்ரி திங் ஷுட் பி அட்ராக்ட். அப்படியே வந்துகிட்டே இருக்கணும். அதுதான் இப்போ எப்படி நீங்கள் மொபைல் ஃபோன் ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்களோ அந்த மாதிரி டியூன் பண்ணிக்கணும். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.